சிம்பிளா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் துவரம் பருப்பு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இதில பூண்டு, தக்காளி கூட கட் பண்ணி சேர்த்துட்டு, தண்ணி, மஞ்சத்தூள். மூடி போட்டு கரெக்ட்டா ஒரு 4 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மாங்காய், அவரைக்காய் எடுத்திருக்கேன். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா வந்து வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நீங்க வந்து குக்கர்ல வச்சுட்டிங்கன்னா பெட்டர். அதுக்கப்புறம் தக்காளி நான் காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு மசிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், இது வந்து குழம்பு தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு, பருப்பு வந்து உங்களுக்கு பருப்பு பருப்பா வேண்டான்னா நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு புளி, இந்த புளியும் கரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு மூடி போட்டு நல்லா ஒரு 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு தான் குக் பண்ணுறேன். ஃபைனலா வந்து இதில கொத்தமல்லியும், பெருங்காயம் சேர்த்துட்டா சாம்பார் ரெடி. மாங்காய் வந்து குழஞ்சு போகாது. நம்ம மூடி போட்டு குக் பண்ணாலும் ரொம்ப நேரம் குக் பண்ணல. ஸோ, அதனால மாங்காய் வந்து கரெக்ட்டா குக் ஆயிருக்கும்.